ஒரு நேரத்தில் வனத்தில் முதிர்ந்த பெரிய மரம் ஒன்றின் கீழ் ஒரு சிறிய பூச்சி வாழ்ந்தாள். அவன் பெயர் மினி. மினி மிகவும் எளிய மற்றும் இனிமையான பூச்சி, ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கனவு இருந்தது. அவன் வனத்தின் எல்லா பூச்சிகளுக்கும் ஒரு நல்ல நண்பன் ஆகஸ்ட் விரும்பினான். ஆனாலும் அவன் அவைகளை பார்க்கும்போது எல்லோரும் அவரை தாழ்த்தி நேசிக்கத் தவறினார்கள். ஒருநாள் மினி தனது கனவுகளை நனவாக மாற்ற விரும்பி தனது நண்பர்களை தேடி வனத்தின் மற்றொரு நிரம்பிய பகுதியில் சென்றான். அங்கு அவன் ஒரு பெரிய மந்திரப் பூச்சியை பார்த்தான். அந்த பூச்சி மிகவும் அழகான மற்றும் வண்ணமயமானது. மினி, வணக்கம். நீயே யாரு? என்றான். நான் மந்திர பூச்சி, என்றான் அந்த பூச்சி. நீண்ட காலம் நண்பர்களுடன் பேசவில்லை. உன் கனவுகள் என்ன? மினி தனது கனவுகளை பகிர்ந்தான். நான் அனைவருக்குமான நல்ல நண்பன் ஆகஸ்ட் விரும்புகிறேன், ஆனால் நான் சிறிய பூச்சியாக இருக்கிறேன். மந்திர பூச்சி சிரித்தான். உன் சிறியதாக இருக்கும் வகை உன் மனதில் உள்ள நன்மையை பாதிக்காது. எனவே நான் உனக்கு ஒரு மந்திரம் தருகிறேன். இது உனக்கு மற்ற பூச்சிகளை மூச்சுவிடும். உன் வேலை சிறியது போல் தோன்றும். மினி, இது எப்படி? என்றான். கான், இந்த மந்திரத்தைச் சொல்லு. நான் நினைத்தனின் நன்மை. மினி அதைச் சொன்னான். உடனே அவன் ஒரு வண்ணமயமான காற்றில் மிதந்து மேலும் உயர்ந்து சென்றான். இன்னும் சிறிது நேரத்தில் மினி அனைத்து பூச்சிகளின் கவனத்தை வென்றுவிட்டான். அவர்கள் அவனை சுற்றி, நீ எவ்வளவு அழகானா என்று கத்தினர். மினி இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தனது கனவுகளை சின்னஞ்சிறு மீட்டில் மாற்றியதன் மூலம் மந்திர பூச்சியின் உதவியால் அனைத்து பூச்சிகள் அவரை நேசிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் மினி ஒரு விஷயத்தை உணர்ந்தான். நான் இப்போது பெரியவனாக இருக்கிறேன் என்றால் எனது உண்மையான தோற்றத்தை காணாது எனது நண்பர்கள் என்னைப் போல் நேசிக்கிறார்களா என்று அவர் யோசித்தான். தொடர்ந்து அவருக்கு ஒரு யோசனை வரும்போது அவர் மந்திர பூச்சியை மீண்டும் சந்திக்க முடிவு செய்தார். நான் என்னுடைய தோற்றத்தை மறுசிறிகிற முடியுமா என்றான். மந்திர பூச்சி, மின், நீ உன் உண்மையான உடலின் மீது அழகாக இருக்கின்றாய். அதை விட்டுவிட்டு பொய்கள் இல்லாமல் நீ வாழ்ந்தால் உண்மையான நண்பர்களை பெறுவாய். மினி அந்த வார்த்தைகளை வலியுறுத்தி தனது மந்திரத்தை களைந்து தனது உண்மையான தோற்றத்தில் திரும்பினான். அந்த நாளிலிருந்து மற்ற பூச்சிகள் இப்போது மினியுடன் உண்மையாக நட்பு செய்தனர். மினியின் மனம் மிகுந்த அழகானது. அதன் வடிவில் இல்லாமல் தன்னுடைய அன்பால் மனிதர்களை இணைத்தது. இப்போது தாராளமாக மினி ஒரு அழகான பூச்சியாக இருந்தாலும் அவர் உண்மையான நண்பர்கள் மற்றும் அன்பின் மூலமாக வாழ்க்கையில் மிதந்து கொண்டார். அவரது சிரிப்பும் ஆரோக்கியமும் இதயமும் மின்னித்து அழகான பாவனை நிலைபேறு கூட. அந்த வனம் இப்போது தோனால் இனிமை பரப்பியிருந்தது. மினி தனது ஒவ்வொரு நாளும் தனது நண்பர்களுடன் செல்கிறது, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் அன்பும் நண்பனும் ஆகஸ்ட் அனைவரின் மனத்தை வென்று கொண்டிருந்தான். மினியின் கதை உண்மையான நண்பர்களின் அன்பும் உண்மையையும் கற்றுக் கொடுத்தது. அவரின் காதலிலும் வேதனையிலும் மகிழ்ச்சியிலும் அனைவரும் வாழ்ந்தனர். அதுதான் மினியின் மந்திரமான பூச்சி நண்பன் கதை.